ஓவியா, கடந்த வெள்ளிக்கிழமை உலகமே அதிர்ந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் மும்பையில் நடைபெற்ற மொஹரம் ஊர்வலத்தின் போது நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இது குறித்து அரசல் புறத்தாக சில செய்திகள் சத்தியம் தொலைக்காட்சியுடன் சில செய்திகளை வெளியிட்டிருந்தோம். ஆனால் தற்போதுதான் முழுமையான தகவல்கள் வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றன. போலீஸ், மும்பையின் போலீஸ் டிசிபியாக இருக்கும் துணை கமிஷனரிடம் நாம் பேசினோம், ஜெயந்த் மீனா. அவரிடம் பேசிய போது அவர் கொடுத்த தகவல்கள் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இருக்கிறது தான் கூற வேண்டும். நடந்த சம்பவம் என்றால், மும்பையிலே கடந்த வெள்ளிக்கிழமை மாலை மொஹரம் பேரணி, மொஹரம் ஊர்வலம், மொஹரம் அந்த விழா, அந்த ஊர்வலம் நடக்கும் மொஹரம் தினத்தன்று அந்த விழாவிலே ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான பங்கேற்பார்கள். அந்த ஊர்வலம் நடைபெற்ற போது முகமது ஃபயாஸ் என்ற ஒரு நபர் மாத்திரைகள், அதாவது வலி நிவாரணி மாத்திரைகள், நீங்கள் ஊர்வலத்திலே நீண்ட தூரம் நடந்து செல்ல வேண்டும் என்பதால் இந்த வலி நிவாரணி மாத்திரைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இது சத்து மாத்திரை மற்றும் வலி நிவாரணி மாத்திரை என மாத்திரைகளை கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த மாத்திரைகளை மற்றும் பலரும் நல்ல விதம் தானே என இது போன்ற மாத்திரைகள் கொடுப்பது, மோர் கொடுப்பார்கள், தண்ணீர் கொடுப்பார்கள், பழங்கள் கொடுப்பார்கள், அது போன்ற மாத்திரை கொடுக்கிறார் என சகஜமாக அந்த மாத்திரையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த மாத்திரையை சாப்பிட்ட பிறகு பலருக்கு வயிற்று வலி ஏற்பட்டு உடனே அருகில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு மருத்துவர்கள் பார்த்தவுடன் இந்த மாத்திரை வயிற்று வலி இருந்தால் இந்த மாத்திரை கொடுத்ததால் தான் வந்தது என கண்டுபிடித்திருக்கிறார்கள். பிறகு உடனடியாக போலீசாருக்கு தெரிவித்தவுடன் போலீசார் உடனடியாக வந்து அந்த இடத்தை டிசிபி ஜெயந்த் தலைமையிலான அதிகாரிகள் யார் கொடுத்தது என்று பார்க்கும்பொழுது ஃபயாஸ் முகமது, ஃபயாஸ் பிரேம்ஜி, அவர் பெயர் ஃபயாஸ் நிசார் பிரேம்ஜி என்பவரே கைது செய்து விசாரிக்கிறார்கள். விசாரணையின் போதுதான் அதிர்ச்சி தகவல் வெளிவருகின்றன. இந்த ஃபயாஸ் பிரேம்ஜி என்பவர், இவர் புனேவை சேர்ந்தவர், பெயிண்ட் தொழிற்சாலை தந்தை நடத்தி வருகிறார். அவருடைய மனைவியிலிருந்து அண்மையில் தான் பிரிந்திருக்கிறார். இவருடைய தாயும் சகோதரியும் ஈரானிலே வசிக்கிறார்கள். கடந்த ஆண்டு 2 முறை ஈரான் சென்று வந்திருக்கிறார். 15 தினங்களுக்கு முன் தான் மும்பை வந்து ஒரு லாட்ஜிலே தங்கியிருக்கிறார். தங்கியிருந்த பொழுது இது போன்ற இந்த மாத்திரைகள், கேப்சூல்கள், வெறும் காலி கேப்சூல்கள் மட்டும் 30,000 காலி கேப்சூல்களை ஆன்லைனிலே ஆர்டர் செய்திருக்கிறார். அதிலே 14,900 கேப்சூல்கள் அவரிடமே இருந்திருக்கின்றன. அதிலே 1 கிராம் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். 1 கிராம் இந்த எலி மருந்து. இந்த எலி மருந்து என்றால் ஜிங்க் பாஸ்பைடு என்று அழைக்கப்படுகிற இந்த எலி மருந்து என்பது வயல்களில் உள்ள எலிகளை கொல்வதற்காக வைக்கப்படுகின்ற எலி விஷம். இந்த விஷத்தை சாப்பிட்டால் நிச்சயமாக மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அந்த எலி விஷம் தான் கிட்டத்தட்ட 50 கிலோ அந்த ஜிங்க் பாஸ்பைடை ஆர்டர் செய்திருக்க ஆன்லைனிலே. அதையும் பாதி வாங்கியிருக்கிறார். வாங்கி அந்த 1 கிராம், ஒரு கேப்சூலுக்கு 1 கிராம் என்ற வகையிலே 14,900 கேப்சூல்களே அந்த மருந்து நிரப்பியிருக்கிறார். இவர் ஒருவர் மட்டுமே நிரப்பியிருக்கிறார். நிரப்பி அதை அந்த ஊர்வலத்தின் போது ஒவ்வொன்றாக கொடுத்திருக்கிறார். அதை சாப்பிட்டவர்கள் தான் மயக்கமடைந்து வயிற்று வலி என மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டார்கள். இதுவரை 11 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் யாருக்கும் எந்த அசம்பாவிதம் நடைபெறவில்லை. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிவிட்டனர். தற்போது போலீசார் கைது செய்து விசாரித்த போதுதான் இவர் பின்னணி என்ன என்பது குறித்து விசாரிக்கிறார்கள். ஏற்கனவே ஈரான் வேறு சென்று வந்திருக்கிறார். எதற்காக ஈரான் சென்று வந்தார், அவருக்கு வேற ஏதாவது வலைப்பின்னல் இருக்கிறதா என்று பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகிறார்கள். தற்போது புனேயில் உள்ள அவர் வீட்டு அருகே போலீசார் இந்த தொடர்பு விசாரித்த பொழுது இவருடைய மனைவி அண்மையில் இவரை விட்டு பிரிந்து சென்ற பிறகு இவரது போன்ற மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கிறார், இது போன்ற தேவையற்ற விடயங்களில் ஈடுபட்டு வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. இவருடைய தந்தை குஜராத்திலிருந்து வந்தவர்கள் என்றும் கூறப்படுகிற ஒரு பக்கத்திலே. எனவே பல குழப்பங்கள் இருக்கின்றன. ஆனால் நல்வாய்ப்பாக மிகப்பெரிய அசம்பாவிதம் நடைபெற இருந்தது. அந்த மும்பை பயங்கரமாக இது மாற இருந்த சம்பவத்தை போலீசார் உடனடி நடவடிக்கை எடுத்ததன் மூலமாக தடுத்திருக்கிறார். குறிப்பாக அந்த பெண் தன்னார்வலர்கள், இந்த பேரணியின் போது, ஊர்வலத்தின் பொழுது, மொஹரம் ஊர்வலத்தின் பொழுது அந்த தன்னார்வலர்கள், பலர் பெண் தன்னார்வலர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் இந்த மாத்திரைகள் வழங்கப்பட்டதை பார்த்து இது எதற்காக மாத்திரை கொடுக்கிறார் என்று சந்தேகப்பட்டு போலீசாரை அவர்களும் அலர்ட் செய்திருக்கிறார்கள். இந்த அலர்ட் மூலமாக தான் போலீசார் உடனடியாக அந்த மருத்துவமனையில் சென்று என்ன ஏதுன்னு விசாரித்து உடனுக்குடன் செய்ததால் அரை மணி நேரத்திலேயே இந்த பெரிய அசம்பாவிதம் தடுக்கப்பட்டு அந்த மாத்திரைகள் விநியோகம் கொடுப்பது தடுக்கப்பட்டது. விநியோகம் தடுக்கப்பட்டதால் பலர் பாதிப்பிலிருந்து மீண்டுள்ளார்கள். பலர் பாதிப்பில் சிக்காமல் தப்பியிருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். இவர் பின்னணி என்ன, இவருக்கு பின்னால் யார் யார் இருந்தார்கள், தனிநபராக செய்தாரா, உண்மையிலேயே மனநிலை பாதிக்கப்பட்டு இது போன்ற நடவடிக்கை எடுத்தாரா, அல்லது வெளிநாடுகள் சென்று வந்திருக்கிறார், எனவே இவருடைய பாஸ்போர்ட்டிலே எந்தெந்த நாடுகளில் சென்றிருக்கிறார், இவருடைய பினான்சியல் டிரான்சாக்சன், நிதி எப்படி எல்லாம் வந்திருக்கிறது, இவர் எங்கிருந்து நிதியை பெற்றார், 50 கிலோ ஜிங்க் பாஸ்பைடு ஆர்டர் செய்யும் அளவுக்கு இவருக்கு பணம் கொடுத்தது எப்படி வந்தது பணம் என்று பல்வேறு கோணங்களிலே போலீசார் தற்போது விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கின்றனர்.
தொடர் விசாரணையில் இவர் இருக்கிறார். இவர் பின்னால் யாரேனும் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவரெல்லாம் கைது செய்யப்படுவார் என்று டிசிபி ஜெயந்த் மீனா தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த மிகப்பெரிய சம்பவம் ஏதோ ஒரு சிறு செய்தியாக சென்றிருந்தது. ஆனால் தற்போது முழுமையான விவரங்கள் கிடைத்து நாம் அந்த செய்தியை தற்போது எடுத்திருக்கிறோம். எலிவிஷ மாத்திரையை கொடுத்து பல ஆயிரம் பேர்களை, கிட்டத்தட்ட அந்த ஊர்வலத்திலே 20,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற அவர்களை எல்லாம் கொல்வதற்கு சரியா என்ற வகையிலே மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இது பார்க்கப்படுகிறது. ஆனால் போலீசார் மற்றும் சில நல்ல உள்ளங்கள், தன்னார்வலின் மிக சிறந்த உடனடி நடவடிக்கையின் மூலமாக இந்த பெரிய அசம்பாவிதம் தடுக்கப்பட்டது என்றுதான் கூற வேண்டும். ஓவியா.